வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி 2024 குரூப் 4 விஏஓ இதற்கான இலவச மாதிரத்தை வழங்கிட்டு இருக்கோம். இதில் ஃபுல் டெஸ்ட் ஒன்ல தமிழ் ஜிகே இதுக்கான ஆன்சர் போட்டாச்சு. அந்த ஃபுல் டெஸ்ட் ஒன்ல கேட்கப்பட்ட கணித வினாக்கள் மட்டும் இப்போ தனியாக நம்ம வீடியோ கொடுக்குறோம். இந்த மேக்ஸ் கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் எவ்வளோ கொஸ்டின் ராங்க அப்படி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான ஆன்சரையும் பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் ஒரு திருவிழா நடந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோ போட முடியல. ஸோ அதனால காலைல நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் ஜிகே போட்டாச்சு, இப்போ மேக்ஸ் போட போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் தான் நடக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வந்து ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பிடிஎஃப் அனைத்துமே பார்த்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சருக்கு அனைத்துமே யூடியூப்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்சருக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 3% என்பது 5% எத்தனை சதவீதம்? ஓகே, என்ன சார் 3%, 5% எத்தனை சதவீதம்? சார் சதவீதமா நம்ம யூஸ் பண்ணாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இங்க பக்கத்துல இல்லு வருது பாத்தீங்களா? ஸோ இல்லு வருது அப்படின்னா அந்த நம்பர் தான் நம்ம கீழே போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப 5. ஓகேவா? 5 கீழே போட்டுக்கலாம். அப்ப இன்னொரு நம்பர் என்ன பண்ணுங்க, மேல போடுங்க. சதவீதம் கேட்டாங்கன்னா 100ஆல பெருக்கணும், அவ்வளவுதான், அப்ப முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தா நிறைய பேர் என்ன மைண்ட் செட் பண்ணுவாங்கன்னா, பெரிய நம்பர் தான் கீழே வரும் அப்படின்னு எப்படி நினைக்காதீங்க. சின்ன நம்பர் கூட சம்டைம் என்ன பண்ணலாம், கீழே வரலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஸோ அது பக்கத்துல ஒரு நம்பருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் கீழே போடக்கூடிய ஒரு நம்பர். அப்ப இல் இங்க வந்திருக்கு, அப்ப 5 தான் நான் கீழே போடுவேன், 3 மேல போடுவேன். அப்ப 3/5 இன்ட்டு 100 போட்டாலே போதும். இப்ப அடிச்சு பாருங்க. 4×5 25 100. அப்ப 3 20 பெருங்கல் வரும் 60. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 60%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், அருள் 100 மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து பிறகு 80 மீட்டர் தனது வலது பக்கம் நடக்கிறார். பின்னர் ஒவ்வொரு முறையும் இடது பக்கம் திரும்பி முறையே 50 மீட்டர், 150 மீட்டர் மற்றும் 150 மீட்டர் நடக்கிறார். புறப்பட்ட இடத்திற்கு எவ்வளவு தூரத்தில் மற்றும் எந்த திசையில் தற்போது அவர் இருக்கிறது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, திசைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம திசைகளை வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த சைடு கிழக்கு, அப்போ ஆப்போசிட் என்ன வரும், மேற்கு. மேல வடக்கு, கீழே வந்து என்னது, தெற்கு. ஓகே, திசைகளை பொறுத்த நம்ம எங்க இருப்போம், சென்டர் பாயிண்ட்ல இருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, 100 மீட்டர் கிழக்கு நோக்கி போகணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப 100 மீட்டர், அப்ப கிழக்கு நோக்கி இப்போ இங்க வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ற இடம் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்றாங்க, 80 மீட்டர் வலது பக்கம். ஓகே, வலது பக்கம் அப்படின்னா கடிகார திசையில் நீங்க போகணும். வலது அப்படின்னா கடிகார திசை, வலதுங்கிறது கடிகார திசை, இடதுனா எதிர் கடிகார திசை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப கடிகார திசை கீழே தான் எனக்கு வரும். அப்ப கீழே எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ 100, கீழே வலது பக்கம் எவ்வளோ 80 மீட்டர். ஓகே, இப்போ இங்க வந்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு முறையும் இடது பக்கம் திரும்பி முறை. அப்ப இடது பக்கம் தான் திரும்பிட்டு இருக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ 50. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 50 போய்க்கலாம். இப்போ இங்க வந்துட்டார், திரும்படி ஒரு 150. 150 இங்க வரும், ஏன்னா இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 80. அப்ப 150 என்ன வரும், கொஞ்சம் கூட வரும். அப்போ 150. இப்போ இங்க வந்தாச்சு. திரும்படி எனக்கு எவ்வளவு போறாங்க, 150 போறாங்க. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் 100, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50. அப்ப மொத்தம் 150 தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க வரைக்கும் கரெக்டா நேர் ரூட்ல வந்திருப்பாங்க. ஏன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவுதான் வரும், 150 தான். மேல வரது எவ்வளவுதான், 150 தான். ஓகே, இப்ப நான் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, எவ்வளவு தூரத்தில் எந்த திசையில் இருப்பான்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து முடித்தது. அப்ப நான் ஏல தான் ஸ்டார்ட் பண்ணி பில வந்து முடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஸோ ஒண்ணுமே கிடையாது, மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ 150. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 150. அந்த மொத்தம் 150ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை கழிச்சோம்னா எனக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைச்சிடும்ல, அவ்வளவுதானே. அப்ப 150ல 80% ரிமைனிங் எவ்வளோ வரும், 70. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 70. இப்போ நான் எந்த திசையில இருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பிஏ பார்த்தா எந்த திசையில இருக்கு, வடக்கு திசையில இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, 70 மீட்டர் வடக்கு. 70 மீட்டர் வடக்குல இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்ப திசைகள் கணக்கு பொறுத்த அளவுக்கு ஸோ திசைகள் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வலது பக்கம் அப்படின்னா கடிகார திசை நோக்கி போகணும், இடது பக்கம்னா எதிர்கடி திசை நோக்கி நீங்க போகணும். ஓகேவா? அதே மாதிரி எந்த திசையை நோக்கி இருக்காங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணல இருந்து முடிச்ச இடத்த பார்க்கும்போது எப்படி தெரியுது பார்த்தா வடக்கு நோக்கினா வடக்குன்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோ. நெக்ஸ்ட், தீர்மானிக்கப்பட்ட விலையான ரூபாய் 6000 மீது 2 அடுத்தடுத்த தள்ளுபடிகள் தந்த பிறகு விற்பனை விலை என்னவாக இருக்கும்? அந்த தள்ளுபடிகள் 10% மற்றும் 20% தொடர்ச்சியாக இருந்தால். ஓகே, பாருங்க,
இப்போ 6000. ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்ட் தராங்க டிஸ்கவுண்ட்? 10%. ஓகே, இப்போ 6000த்துல 10% எவ்வளவு பார்ப்பேன். 6000 10% எவ்வளோ? 600 ரூபாய். ஓகே, அப்ப என்ன பண்ணும்? டிஸ்கவுண்ட்னா கழிக்கணும்ல, கழிச்சல் வரும் 5400. ஸோ அடுத்த எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க? 20% தராங்க. ஓகே, 10% என்ன பண்ணும்? ஒரு நோட்டு 10% தானே, அப்போ எவ்வளோ வரும்? 540. அப்போ 10% 540, 20% எவ்வளோ வரும்? 1080. ஓகேங்களா? அப்ப இதையும் நான் கழிக்க போறேன். கழிச்ச வரும் 0, இங்க 2, இங்க 3, இங்க 4. ஸோ ஆன்சர் வரும் 4320 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்திருப்பாங்க. ஆன்சர் அது 4320. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 600 குறையுது. அடுத்து 5400 என்ன பண்றாங்க? 20% டிஸ்கவுண்ட் தராங்க. எவ்வளவு ஆயிடுச்சு? 4320 மாறிடுச்சு. அப்ப அதோட விற்பனை எவ்வளோ? 4320. நெக்ஸ்ட், ஒரு தந்தைக்கு 12 வயது மகன் உள்ளார். அவர் மகன் பிறந்த போது அவருடைய மகனின் தற்போதைய வயதின் மும்மடங்காக இருந்தார். இப்போது தந்தையின் வயது என்ன? ஓகே, ஸோ தந்தைக்கு 12 வயதுல மகன் இருக்கார். ஓகேவா? மகனுக்கு வயசு எவ்வளோ? 12. ஓகே, தான் தற்போது. ஓகேவா? தற்போது மகனோட வயசு எவ்வளோ? 12. அவங்க என்ன சொல்றாங்க? மகன் பிறந்த போது அவருடைய மகனின் தற்போதைய வயதின் மும்மடங்காக இருந்தார். ஓகேவா? அப்ப மகனோட தற்போதைய சொல்ல 12. அப்ப இது என்ன பண்ணும்? 3ஆல பெருக்கணும். ஏன்னா மும்மடங்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மும்மடங்கு. அப்ப தந்தையுடைய வயது எவ்வளவு இருக்கும்? 36. இது எப்ப 36? மகன் பிறந்த போது. மகன் பிறந்த போதுதான் தற்போது மகனின் வயதில் 3 மடங்கா இருக்காரு. அப்ப 12 3 36. அப்ப மகன் பிறந்த போது தந்தைக்கு வயசு எவ்வளவு? 36. அப்ப இப்ப தற்போதான் கேக்குறாங்க. அப்ப தற்போது அப்படின்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஏன்னா மகனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. ஓகேவா? மகன் பிறக்கும் போது 36 வயசு இருக்கு. அப்ப மகனுக்கு 12 வயசு ஆயிடுச்சுடா, இவருக்கும் 12 வயசு கூட்டணும்ல. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 48 வயசு. ஓகே, அப்ப தற்போது தந்தையுடைய வயது எனக்கு எவ்வளவு இருக்கும்? 48. ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 15789 என்பது EGKPT என்று எழுதப்படுகிறது மற்றும் 2346 என்பது ALUR என்று எழுதப்படுகிறது. அந்த குறியீட்டில் 23549 என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஓகே, ஸோ பாருங்க, 15789 EGKPT, அதே மாதிரிங்க 2346 ALUR. ஓகே, பாருங்க, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 23549 எனக்கு என்ன எழுத்து வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, 5 நம்பர் 5 எழுத்து, 4 நம்பர் 4 எழுத்து. இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட், தேர்டுக்கு தேர்டு, ஃபோர்த் ஃபோர்த், ஃபிஃப்த் ஃபிஃப்த். ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி பார்க்கும்போது 2ன்னு எனக்கு என்ன வரும்? ஏ. 3 என்ன வரும்? எல். 5 எனக்கு என்ன வரும்? ஜி. 4 எனக்கு என்ன வரும்? யூ. 9 எனக்கு என்ன வரும்? டி. அப்போ ஆன்சர் அது ALGUT. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஆப்ஷன் செகண்ட், ALGUT. நெக்ஸ்ட், ரூபாய் 750 ஆனது 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆகுமானால் தனி வட்டியின் மீது 10 ஆண்டுகளில் அதன் தொகை என்னவாக இருக்கும்? ஓகே, பாருங்க, 750 ரூபாய் இருக்கு. 5 ஆண்டுல எனக்கு என்ன ஆயிடுச்சு? 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, 5 ஆண்டுல எனக்கு என்ன ஆயிடுச்சு? 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு? 250 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 750ல 250 கூட்டினா தான் 1000 ரூபாய் எனக்கு வரும். ஓகேவா? அதாவது 5 ஆண்டுல எனக்கு என்னது? வட்டி மட்டும் 250 ரூபாய் வந்திருக்கு. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 10 ஆண்டுல எனக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 10 ஆண்டுகள்ல அந்த 750 எனக்கு எவ்வளவு கேட்கறாங்க. ஓகேவா? 5 ஆண்டுனா 250 ரூபாய் கூடுது. அப்ப 10 ஆண்டு எனக்கு கூடும் 500 ரூபாய் கூடுமா? அப்ப 750ல 500 கூட்டுங்க. 750ல 500 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1250. ஸோ ஆன்சர் அது 1250. ஆப்ஷன் செகண்ட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 ஆண்டுல 250 ரூபாய் கூடுது. அப்ப 5 ஆண்டுக்கு 250 ரூபாய் கூடுதுன்னா 10 ஆண்டுக்கு எவ்வளவு கூடும்? 500 ரூபாய் கூடும். அப்ப 750 பிளஸ் 500 போட்ட எவ்வளவு வரும்? 1250. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றில் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவு முறையை சிறப்பாக நிறைவு செய்கிறது? ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 9 54 1 6, அடுத்து 7 63 1 9 4 கொஸ்டின் மார்க் 8. ஓகே, இங்க என்ன கான்செப்ட் பாருங்க, 9 இருக்கு, இங்க 6, வெளியே நம்பர் மட்டும் 9 6. அப்போ 9 6 பெருக்கினா வரும் 54, பின்னாடி ஒரு 1 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 7 9 பெருக்கினா வரும் 63, பின்னாடி ஒரு 1 போட்டிருக்காங்க. அப்ப கான்செப்ட் என்னது? சைடில் ஒரு 2 நம்பரையும் பெருக்கிட்டு பின்னாடி 1 போடணும், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? அப்ப 4 8 எவ்வளவு வரும்? 32. பின்னாடி ஒரு 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 321. சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 225 பிளஸ் 226 பிளஸ் 227 பிளஸ் 228 பிளஸ் 229 என்பது பின்வரும் எண்களில் எதனுடைய மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன பண்ண போறோம்? அனைத்துமே நம்ம என்ன பண்ணோம்? ஃபுல்லா கூட்ட போறோம். 225, 226, 227, 228, 229. ஸோ ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரும்? 17, 20, 30, 35, இங்க ஒரு 3, 10, 13, இங்க ஒரு 1, 1135. அப்போ 1135 எதோட மடங்கு எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ 5ல முடிஞ்சிருக்கலாம், 5 மடங்கு வர எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இதை 9ல் அடிக்க முடியுமா? பாருங்க. 9 மடங்கு 9 எப்படி அடிப்போம்? ஸோ கூட்டி பார்த்தா 9 மடங்கு வரும். கூட்டின எனக்கு வரும் 10 வரும். அப்போ அடிக்க முடியாது. 11 அப்படின்னா வித்தியாசம் பார்ப்போம். அப்படியே எனக்கு 11ல அடிபடாது. 7 அடிக்க முடியும் பார்த்தாலும் 7ஆல என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு எதான் கரெக்ட்? 5 மடங்காக தான் எனக்கு வரும். ஓகேவா? நீங்க ஆப்ஷன் டேரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா கூட்டினா 1135. அப்போ 1135 எதோட மடங்கா வரும்? 5 மடங்காக தான் எனக்கு வரும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருப்போம். சரி, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 5 தான் அங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வருடத்திற்கு 10% வீதத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1000க்கான கூட்டு வட்டியை 1.5 வருடங்களுக்கு கண்டுபிடிக்கவும். ஓகே, மொத்தம் என்னது? 6 மாதம் ஒரு வட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 1.5 வருஷம் அப்படின்னு எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 3 முறை நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 6 மாதம் 6 மாதம் 6 மாதம், அப்பதான் நீங்க என்ன வரும்? 1.5 வருடம் எனக்கு கிடைக்கும். ஓகே, வருஷத்துக்கு தான் 10%. ஓகே, வருடத்துக்கு தான் 10%. அப்ப 6 மாதத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளோ? 5%. ஓகேவா? நான் வருஷத்துக்கு 10னா அரையாண்டுக்கு எவ்வளோ? 5%. அப்ப 5% எத்தனை பண்ணும்? 3 முறை கண்டுபிடிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இப்போ 1000 ரூபாயில 10% எவ்வளோ வரும்? 100 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ வரும்? 50 ரூபாய். அப்ப கூட்டினா எவ்வளோ வரும்? 1050. இது வந்து சரி 6 மாதம் முடிவில். ஓகேவா? 1050 மாறிச்சு. திரும்ப என்ன பண்ணும்? 5% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல 1050 5% எவ்வளவு வரும்? 10% 105. அப்ப 5% 52.5. ஓகே, இப்ப கூட்டினா 5 2 0, இங்க 1, இங்க ஒரு 1. ஓகே, 1102.5. திரும்ப என்ன பண்ணும்? இது வந்து ஒரு வருடம் முடிவில். அப்ப திரும்ப என்ன 1.5 வருஷம் கேட்காங்க. திரும்ப 6 மாதம் கண்டுபிடிக்கலாம். திரும்ப 5% கண்டுபிடி. இல்ல 5% எனக்கு எவ்வளவு வரும்? 10% எனக்கு எவ்வளவு? 120.25. அப்ப 5% எனக்கு எவ்வளவு வரும்? 55. 25ல பாதி 12. ஓகேவா? அப்ப 55 1 2 அப்படின்னு வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? அப்ப 2, இங்க ஒரு 6, இங்க ஒரு 7, இங்க ஒரு 5, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. சோ அப்ப என்ன கேக்குறாங்க? வட்டி மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? இப்ப அசல் 1000 ரூபாய் வந்து எனக்கு எவ்வளவு மாறிடுச்சு? 1157.62 மாறிடுச்சு. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? மொத்த தொகையில் அசலு கழிச்சாலே வட்டி தான். எவ்வளவு கிடைக்கும்? அப்ப 157.62. ஸோ அப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. 157.62 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா? 62 பதிலாக 63 கொடுத்தாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நம்பர் போகும்ல, அதை வச்சு இங்க 3 நம்பரா மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். 157.62 சரி, 63 சரி, எதுவுமே ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ பேவா, அதாவது HCF எனக்கு எவ்வளோ? 13. அப்ப அவற்றின் மீச்சீமா என்னன்னு கேட்கிறாங்க. அவற்றின் மீச்சீமா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த 3 நம்பர் மொத்தமா பிரிக்கணும், ஒரு மீச்சீமா கிடைச்சிடும். என்ன கிடைக்கும்? மீச்சீமா கிடைச்சிடும். ஓகே, அப்ப 13 × 15 × 11 இது ஃபுல்லா பிரிக்கிறது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மீச்சீமா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விகிதம் கொடுத்துட்டு மீ பேவை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த 2 எண்களை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப 2 எண்கள் 15:11 இது என்ன பண்ணும்? 13ஆல பெருக்குங்க. ஏன்னா HCF 13 தானே. 13ஆல பெருக்குனா அந்த 2 நம்பரும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 2 நம்பரை வச்சு என்ன பண்ணீங்க? மீச்சயமா கண்டுபிடிப்பீங்க. நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறத விட என்ன பண்ணலாம்னா அந்த விகிதம் HCF 3யுமே மொத்தமா பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மீச்சயமா கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 13 15 11. ஓகே, இப்ப 13 × 15 எவ்வளவு வரும் பாருங்க. 10 5 150, 3 5 எவ்வளவு வரும்? 195 11. அப்ப எவ்வளவு வரும்? 195 திரும்பி 195. அப்ப 5 14, ஒரு 1,
2145. ஸோ ஆன்சர் அது செகண்ட் ஆன்சர் தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 603% தசமமாக வெளிப்படுத்துக. தசமம் அப்படின்னா பாயிண்ட்ஸை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒண்ணுமே கிடையாது, 603%. இப்போ 603% எப்படி எழுதுவோம்? 603/100. இது எப்படி அடிக்கலாம்? 2 ஜீரோ அடிச்சுன்னா 2 அப்படி பாயிண்ட். அப்போ ஆன்சர் வரும் 6.03. முடிஞ்சா ஆன்சர் அது 6.03. ஆப்ஷன் செகண்ட். ரொம்ப சிம்பிள். ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்படி பாயிண்ட் வைக்கணும், 2 ஜீரோ அடிச்சா 2 நம்படி பாயிண்ட் வைக்கணும். ஆன்சர் வரும் 6.03. நெக்ஸ்ட் 42 குதிரைகள் 27 நாட்களில் 270 கிலோ சோளத்தை உட்கொள்கின்றன. 21 குதிரைகள் மட்டும் இருந்தால் 300 கிலோ சோளம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேற்பட்ட தகவல் கொடுக்கப்பட்ட என்ன சொல்லுவாங்க? கலப்பு மாறல். ஸோ கலப்பு மாறல் அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆல் ஒன், நாள் ஒன், மணி ஒன் வகுத்தல் வேலை ஒன். இங்கிட்ட அதே மாதிரி தான் இங்கே 2ன்னு வரும். ஆல் 2, நாள் 2, மணி 2 வகுத்தல் வேலை 2. ஸோ ஆல், நாள், மணி இதை தவிர வேற எது வந்தால் அது என்னது? வேலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க 42 குதிரைகள். அப்போ குதிரைகளுங்கிறது ஆட்களை வச்சுக்கலாமா? 42 இன்ட்டு 27 நாட்கள். அடுத்து 270 கிலோ. அப்போ 270 கிலோங்கிறது என்னது? வேலை. அப்போ அது கீழே போடுங்க. அதே மாதிரி சமம் இங்கிட்டு திரும்ப அடுத்தனா 21 குதிரைகள். அப்போ 21 ஆட்கள் வச்சுக்கலாம். எத்தனை நாட்கள் எனக்கு சொல்ல? அப்போ எக்ஸ். எவ்வளோ சோளம்? 300 கிலோ. அப்போ அது வேலை. ஓகே, இப்போ அடிங்க. 27 27 10 27 270. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓகே, அடுத்து 7 3 21. அடுத்து 5 3 30. அடுத்து இங்க கிடைக்கலாம் 1 7 இங்க 6 7 42. இந்த 10 கிட்ட போனா பெருக்குமா? 10 6 பெருக்குனா 60. இங்க என்ன இருக்கு? ரிமைனிங் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப எத்தனை நாட்கள் ஆகும்? எனக்கு 60 நாட்கள் ஆகும். அப்ப 21 குதிரைகள் மட்டும் இருந்துச்சுன்னா 300 கிலோ சோளத்தை எத்தனை நாள் நீடிக்க முடியும்? 60 நாட்களுக்கு நீட்டிக்க முடியும். நெக்ஸ்ட் 18 மற்றும் 24 தலைகீழிகளின் மீச்சிமம் மற்றும் மீப்பேவா. சரி, நீங்க வந்து 18 24க்கு நீங்க கண்டுபிடிச்ச கூடாது. 18 20 தலைகீழ் என்ன வரும்? 1/18 1/24. ஓகேவா. 18 24 தலைகீழ் என்னது? 1/18 1/24. இதுக்கு நான் மீச்சியமா கண்டுபிடிக்க போறேன். மீச்சியம் எப்படி கண்டுபிடிப்பேன்? மேல உள்ளதுக்கு மீச்சியமா, கீழே உள்ளதுக்கு மீப்பேவா கண்டுபிடிப்பேன். ஓகேவா. இப்ப மேல உள்ளது 1 1 தான் இருக்கு. அப்ப மீச்சியமா உள்ளது வரும் 1. இப்போ 18 24 இதால அடிக்கலாம். 6ஆல அடிப்போம். 6 அடிச்சா 3 இங்க 4. அப்ப மீப்பே எனக்கு எவ்வளவு வரும்? 6 தான் வரும். ஓகேவா. அப்ப மீச்சியம் மதிப்பு எனக்கு எவ்வளவு? 1/6. கான்செப்ட் புரியுதுங்களா? மீச்சியமா கேட்டாங்க அப்படின்னா மேல உள்ளதுக்கு மீச்சியமா, கீழே உள்ளதுக்கு மீப்பேவா. அப்ப மீச்சியமா 1, மீப்பேவா எனக்கு எவ்வளவு? 6. முடிஞ்சு. ஸோ இதே இது மீப்பேவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மீப்பேவா கேட்ட என்ன பண்ணும்? 1/18 1/24. ஓகே, மேல் உள்ளதுக்கு மீப்பேவா, கீழே உள்ளதுக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கணும். அப்ப மேல உள்ளது 1 1னா மீப்பேவா எனக்கு எவ்வளவு தான் வரும்? 1 தான் வரும். இப்போ 18 24க்கு மீச்சியம் எனக்கு என்ன வரும்? 18 24 6 அடிப்போம் 3 நாள் வரும். இது மொத்தம் பெருக்கும். பெருக்கினால் வரும் 6 3 18. 18 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 72ன்னு வரும். அப்ப 1/72. அப்ப மீச்சியமா 1/6, மீப்பேவா 1/72. அவங்க என்ன கான்செப்ட் இருக்கிறாங்க? மீச்சியமா மீப்பேவா. இப்ப மீச்சியமா 1/6, மீப்பேவா 1/72. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட்ல இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு பையில் 25 பைசா காசுகள், 10 பைசா காசுகள் மற்றும் 5 பைசா காசுகள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் மொத்தமாக 30 ரூபாய் இருந்தால் எவ்வளவு 5 பைசா காசுகள் இருக்கும்? ஓகே, பாருங்க. 25 பைசா, 10 பைசா, 5 பைசா. இதோட விகிதம் எனக்கு எவ்வளோ? 1 2 3. ஓகேங்களா. ஸோ அப்போ விகிதம்னால என்ன பண்ணுவோம்? எக்ஸில் தான் வச்சுக்கோம். கரெக்டா. ஓகேங்களா. இதோட மொத்த கூடுதல் 30 ரூபாய். 30 ரூபாய் எப்படி சொல்லலாம்? 1 ரூபாய்னா 100 பைசா. அப்போ 30 ரூபாய் எவ்வளோ வரும்? 3000 பைசா. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வந்து பைசா, இது வந்து விகிதம். ஓகே, இது அப்படியே பெருக்குங்க. அப்போ 25 ஒன்னே பெருக்குனா 25x, இங்க பெருக்கணும் அப்படின்னா 20x, இங்க பெருக்கணும் அப்படின்னா 15x. ஓகே, இதோட மொத்த கூடுதல் 30 ரூபாய். 30 ரூபாய் எப்படி சொல்லலாம்? 3000 பைசா அப்படி சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக பைசால தானே இருக்கு. ஓகே, அப்போ 3000 பைசா. இப்போ கூட்டுங்க. 45 60x.
அப்போ 60x தான் எனக்கு 3000 அப்படின்னா ஒரு எக்ஸ் எவ்வளோ வரும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓராறு ஆறு, இங்கே 5 ஜீரோ, அப்போ 50. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 50. அவங்க கொஸ்டினாக கேட்டாங்க 5 பைசா காசுக்கு எவ்வளோக்கு தான் கேட்டாங்க. அப்போ 5 பைசா, அப்போ 5 பைசா எனக்கு எவ்வளோ? 3x. அப்போ ஒரு எக்ஸ் 50னா 3x எனக்கு எவ்வளோ வரும்? 150 வரும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் அது 150. இதே 10 பைசா எனக்கு எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். ஓகேவா? 5 பைசா 150, 10 பைசா 100, 25 பைசா எவ்வளோ தான் வரும்? 50 தான் வரும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எத்தனை 3 இலக்க எண்கள் 9ஆல் வகுப்படும் கேட்குறாங்க. எத்தனை 3 இலக்க எண்கள் 9ஆல் வகுப்படும்? ஓகே, இப்போ ஒன்று மேலே பொதுவாக 1லிருந்து 999 வரைக்கும், 1லிருந்து 999 வரைக்கும் எத்தனை எண்கள் 9 வகுப்படும்னா, ஸோ லாஸ்ட் நம்ம 9 அடிச்சு பார்ப்போம். அடிச்சாலும் வரும் 111 வரும். ஓகே, 111 நம்பர் இருக்கும். பொதுவாக 3 இலக்க எண்கள் வரைக்கும் அப்படின்னா 111 எண். அவங்க என்ன சொன்னாங்க? 3 இலக்கம் மட்டும்தான் வரணும். அப்போ 3 இலக்கம் மட்டும் வரணும் அப்படின்னா, அப்போ 1லிருந்து 99 வரைக்கும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 100ங்கிறது வந்துடும். அப்போ 100லேருந்து 999 வரைக்கும், சரிங்களா? 100லேருந்து 999 வரைக்கும் தான் 3 இலக்க எண்கள். 100, 999, மிக சிறிய 100, மிகப்பெரிய 999. அப்ப என்ன பண்றோம்? 999 9 அடிச்சா 111 வந்துச்சு. அப்ப என்ன பண்ண போறேன்? நான் 1 இருந்தாலும் 999 போட்டேன். இப்போ 1 99 போட போறேன். இது 9 அடிச்சாலும் வரும் 11 வரும். அப்ப ரெண்டையுமே கழிச்சு அன்னைக்கு வரும் 100. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 100 9ஆல் வகுப்படும் எண்கள் எனக்கு இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 1லிருந்து 999 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1லிருந்து 99 வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிக்கிற, அவ்வளவுதான். ஓகே, 999 9 அடிக்கிறோம், 99 9 அடிக்கும். அப்போ இங்கே 111, இங்கே 11. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அஞ்சலி ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கலாம், பானு அதை 5 நாளில் முடிக்கலாம். அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கப்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, அஞ்சலி எத்தனை நாள்? 10 நாள். பானு எத்தனை நாள்? 5 நாள். அப்ப 2 பேரும் சேர்ந்து, அப்ப அஞ்சலியும் பானுவும் சேர்ந்து, அப்ப 2 பேருக்கு கொடுத்தா எப்படி கான்செப்ட் பண்ணுவோம்? ரெண்டையுமே பெருக்கும். 10 × 5. அடுத்து என்ன பண்ணுவோம்? ரெண்டையுமே கூட்டிக்குவோம். 15. மேல பெருக்கும், கீழே கூட்டுவோம். 10 × 5 50 வகுத்தல் 15. ஓகே, இப்ப அடிச்சனா இங்க 3, இங்க 10. அப்ப என்ன வரும்? 10 3 அடிச்சாலும் வரும் 3 9, மீதி 1 வகுத்தல் 3. அப்ப என்னது? 3 1/3 நாட்கள். அவங்க என்ன சொல்றாங்க? சில இதுல மணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இது 3ங்கிறது முழு நம்பர் தான். அப்ப 3 நாட்கள். அப்ப இந்த 1/3 என்ன பண்ணானு மணிக்கு மாத்தணும். மணினை எப்படி மாத்துறது? ஒரு நாள்ல 24 மணி நேரமா? அப்ப 24ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மணி கிடைச்சிரும். ஓகேவா? 1 3 3 8 3 24. அப்ப 3 நாட்கள் 8 மணி நேரம். ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேவா? அப்ப பின்னத்தை எப்படி நம்ம மணிக்கு மாத்தணும் பார்த்துருப்பீங்க. 1/3 நாட்கள் அப்படின்னா 1/3 24ஆல் பெருக்கினா உங்களுக்கு மணி கிடைச்சிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், சுருக்க ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து எக்ஸ் கிடையாது, பெருக்கல். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே பெருக்கல் தான், எக்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஓகே, பாருங்க. இப்போ 375 × 375 பிளஸ் 125 × 125 மைனஸ் 375 × 125 வகுத்தல் இங்க 375 3 டைம் இருக்கனால கியூப்னு வச்சுக்கிறேன், பிளஸ் 125 3 டைம் இருக்கனால கியூப்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ கீழே கியூப் வந்திருக்கா? அப்போ கியூப் வந்து என்ன பண்ணாலும் இங்க பிளஸ் வந்தா பிளஸ் பண்ணிக்குவேன், மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணுவேன். அப்ப கீழே தானே இது இருக்கு, எனக்கு மேல இருந்தா மேல கூட்டி போடுவேன், கீழே இருந்தா கீழே தான் கூட்டி போடணும். அப்போ 375 100 கூட்டினா வரும் 500. இப்ப மேல என்ன வரும்? 1 தான் வரும். அப்ப ஆன்சர் அது 1/500 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல இருக்கு. அப்ப மேல இருக்கும்போது கூட்டினா 500, கீழே வந்து 1 மூடும். ஓகேவா? அப்ப 500/1 அப்படின்னா நம்ம 500 மட்டும் போட்டுட்டு போயிருப்போம். ஓகேவா? இங்க கீழே வந்துட்டனால கீழே தான் 500 போடணும். ஓகேவா? ஏன்னா இந்த கியூப் வந்து இந்த நம்பர் எங்க இருக்கோ அங்கதான் நம்பர் போடுவேன். அப்ப இது கீழே இருந்தா கீழே 500 போட்டேன், மேல உள்ளதுக்கு 1 போடுவேன். 1/500. இங்க பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணும், மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணும். அவ்வளவுதான்ப்பா. பிளஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸ். நெக்ஸ்ட், 20 48 மற்றும் 36 வகுக்கப்படும் போது முறையே 13 41 மற்றும் 29 மீதம் விடும் மீச்சிறு எண்ணை காண்க.
ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போனா மீச்சிறு என்ன கேட்காங்களா, அப்ப என்ன பண்ணும், இந்த நம்பருக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கும். 20, 48, 36. இதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? எதாவது அடிக்க 4 அடிச்சோம்னா 5 20, 12 48, 9 36. ஸோ அடுத்து 3 அடிச்சோம்னா இங்க 5 அப்படியே தான் வரும். 4 12, 3 9. ஸோ மொத்தமா பெருக்குங்க. ஓகேவா? ஸோ 4 12, 12 60, 60 240, 203 எவ்வளவு வரும்? 720. ஓகேவா? இது வந்து என்னது, நான் மீச்சியமா கண்டுபிடிச்சது. ஓகேவா? இது பொதுவா சொல்லி விட்டுதானா வேற 720 ஆன்சர். பட் என்ன சொல்றாங்க, ஒவ்வொன்றும் மீதி எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது 20 வச்சு வகுத்தோம்னா 13 மீதி கிடைக்கும். 48 வச்சு வகுத்தோம்னா 41 மீதி கிடைக்கும். 36 வச்சு வகுத்தோம்னா 29 மீதி கிடைக்கும். ஓகேவா? இப்ப மீதி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களா, இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் வரும். 20 13 எவ்வளவு வரும்? 7. 48 41 எவ்வளவு? 7. 36 29 எவ்வளவு? 7. அப்போ ஒரே மாதிரி வித்தியாசம் வருதா? ஒவ்வொரு எனக்கு எவ்வளவு வருது? 7 தான் வருது. அப்ப இந்த 7 நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 7ங்கிறத நான் தானே கண்டுபிடிச்சேன். ஓகே, ஒவ்வொரு நம்பரும் டிஃபரன்ஸ் பார்த்தா 7 வருது. அப்ப 7 வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? நான் கழிக்கணும். அப்ப 720 இருந்து 7 கழிப்பேன். கழிச்சா எனக்கு வரும் 713. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். சில கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எண்களை ஒர்க் பண்ணும்போது முறையே மீதி 1 தருது அப்படின்னு மீதி ஒரே ஒரு மீதி கொடுத்தாங்கன்னா நீ கூட்டிக்குவீங்க. ஒரு மீதி கொடுத்தாங்கன்னா கூட்டிக்குவோம். ஓகேவா? ஒவ்வொரு எண்ணுக்குமே மீதி கொடுத்தாங்கன்னா கழிக்கணும். ஒரு மீதினா கூட்டணும், ஒவ்வொரு எண்ணுக்கு மீதி கொடுத்தாங்கன்னா கழிக்கணும். அவ்வளவுதான். இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சுருக்குக 9 பிராக்கெட் கேன்சல் 3 மைனஸ் 5 எவ்வளவு வரும்? -2 -5 இங்க 4 வகுத்தல் 10 வகுத்தல் கீழே -3 இங்க 5 -2 இது வந்து பெருக்கல் 4 வகுத்தல் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் பெருக்கலாமா? 9 மைனஸ் எவ்வளவு வரும்? -18 -20 வகுத்தல் 10 வகுத்தல் இங்க -15. இங்க என்ன பண்ணும்? வகுத்துட்டு தான் பெருக்க முடியும். இங்க எவ்வளவு? 2 வரும். இப்போ -2 2 பெருக்குனா -4. ஸோ அப்போ இங்க என்ன பண்ண? வகுக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ -18 இங்க ஒரு -2. இப்போ -20 வகுத்தல் இங்க -19. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ஆன்சர் 20/19. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், மகன், தாய் மற்றும் தந்தை ஆகியோரின் மொத்த வயது 75 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது விகிதம் எவ்வளோ? 3:5:7. அப்ப 3x + 5x + 7x. அப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட வயதோட கூடுதல் இருக்கும். ஏன்னா தற்போது 75. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓராளுக்கு 5 வயசு கம்மியா இருக்குமா? இவருக்கு 5 வயசு கம்மி, இவருக்கு 5 வயசு கம்மி, இவருக்கு 5 வயசு மொத்தம் 15 வயது கம்மியா இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 15 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். அப்ப 75ல 15 கழிக்க. ஓகேவா? ஏன் 15 கழிக்கணும்னா மொத்தங்க 3 பேர் இருக்காங்க. இப்ப 2 பேர்னா 10 பேர் 10 தான் கழிப்பேன். ஏன்னா 5 ஆண்டு சொன்னால. ஓகேவா? அப்ப மொத்தம் இங்க எவ்வளவு இருக்காங்க? 3 பேரு. 5 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்றதுனால -5. ஓகே, 3 இன்ட்டு மைனஸ் எவ்வளவு? -15 தான் கழிக்க போறேன். அப்ப 75 5% வரும் 60. ஓகே, அப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த 3 பேரோட வயது கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 60. அப்ப மொத்தமா கூட்டுங்க. 15x. அப்ப 15x 60னா 1x எனக்கு எவ்வளவு வரும்? 4. அப்ப x மதிப்பு இங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க தந்தையோட வயது தானே. அப்ப தந்தையோட வயது மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, எனக்கு ஆர்டர் எப்படி இருக்கு? மகன், தாய், தந்தை. அப்ப லாஸ்ட் உள்ளவர் தான் தந்தையோட வயசு. அப்ப தந்தை எனக்கு எவ்வளவு? 7. அப்ப 7x. அப்போ 1x 4னா 7x எனக்கு எவ்வளவு வரும்? 28. இது வந்து வயசுனா அது 5 ஆண்டுக்கு முன்னாடி தான் 28. 5 ஆண்டுக்கு முன்னாடி தான் 28. அப்ப தற்போது வரணும் அப்படின்னா 5 கூட்டணும். அப்போ கூட்டின எவ்வளவு வரும்? 33 வயதாகும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட பகுதியில் பிளஸுக்கு எதிரே உள்ள குறியீடு எது? பிளஸுக்கு எதிரே உள்ள குறியீடு எதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஸோ பகடையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் பகடைன்னு கொடுக்காம கூட கனசதுரம் கூட கேட்பாங்க. ஸோ பகடினாலும் சரி கனசல் ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ பிளஸுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாமா? பிளஸுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க முன்னாடி மொத்தம் இங்கே 4 பகடைகள் கொடுக்கப்பட்டது. 4 பகடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா
இரண்டு பகடை நம்ம எடுக்க போறோம். அந்த இரண்டு பகடை எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு எண் அல்லது எழுத்து இல்ல குறியீடுனா அது காமனா இருக்கணும். ஒரே ஒரு குறியீடு மட்டும் காமனா எந்த 2 பகடை இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க 0 பெருக்கல் இங்கேயும் 0 2 இருக்கு. ஓகே, அப்ப விட்டுருங்க. இப்ப இங்க பார்த்தோம்னா எதுவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. வேற சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டும் இங்க பெர்சன்டேஜ் இங்கேயும் பெர்சன்டேஜ் இருக்கு. 0 இல்ல பெருக்கல் இல்ல. அப்ப எது மட்டும் தான் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்கவே. ஓகேவா, இதை நான் எடுத்துக்கிறேன், இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் இந்த ரெண்டு பகுதி மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒண்ணு மட்டும் காமனா இருந்துச்சு அப்படின்னா என்னால் அனைத்துக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் தேர்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இங்க பெர்சன்டேஜ் இருக்கா, இப்போ பெர்சன்டேஜ்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க. ஓகேவா, பெர்சன்டேஜ் அடுத்து பெருக்கல் அடுத்து 0. அதே மாதிரி இங்கேயும் பெர்சன்டேஜ்ல இருந்து பெர்சன்டேஜ் பிளஸ் டாலர். ஓகேங்களா, இப்ப ரெண்டு இடத்துல பெர்சன்டேஜ் வருது. அப்போ ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு வேற எந்த குறியீடு போடலாம்னு பாருங்க. எந்த குறியீடு போடலாம்? பிளஸ் வந்துச்சு, பெருக்கல் வந்து 0 வந்துச்சு, டாலர் வந்துச்சு, வேற எது வர மைனஸ் வராம இருக்க மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, இவ்வளவுதான் ஆப்போசிட். அப்ப வகுத்தலுக்கு ஆப்போசிட் மைனஸ், பெருக்கலுக்கு ஆப்போசிட் பிளஸ், 0க்கு ஆப்போசிட் டாலர். ஓகேவா, அப்ப எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க பிளஸ்க்கு ஆப்போசிட். அப்ப பிளஸ்க்கு ஆப்போசிட் வரும் பெருக்கல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இதே இது வகுத்தலுக்கு ஆப்போசிட்னா கழித்தல், 0க்கு ஆப்போசிட்னா டாலர் சிம்பல். ஓகேங்களா, இதுக்கு தான் என்ன சொல்றோம், நீங்க எத்தனை பகடை கொடுத்தாலும் 2 பகடை எடுங்க. அந்த 2 பகடை எப்படி இருக்கணும், ஒன்னே ஒன்று தான் காமனா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க அனைத்துக்குமே நீங்க ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் சுருக்கவும் கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு பின்னர் பாத்தீங்களா, அதை எழுதிக்கோங்க. என்ன இருக்கு, 1/4 இருக்கு. ஓகேவா, நான் ஃபுல்லா பெருசா எழுதிக்கிறேன். ஓகே, இதான் கொஸ்டின். ஓகேவா, இந்த லாஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதுங்க. 1/4ங்கிறத 1,4 1/4 1,4 போட்டேன். சைடில் எத்தனை நம்பர் இருக்கு, 1 2 3, அப்போ 3 டேஷ் போடுங்க. ஓகேங்களா, 1/4னா 1,4 போட்டுட்டு இந்த சைடில் எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர்னா 3 டேஷ் போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. என்ன நம்பர் இருக்கு, 2 1 3. அப்போ அந்த நம்பர் என்ன பண்ணா மேல எழுதுங்க, 2 1 3. ஸோ செகண்ட்ல தான் நீங்க எழுதணும். ஓகேவா, 2 1 3 ஃபர்ஸ்ட் இருந்து எழுதக்கூடாது, செகண்ட்ல இருந்து என்ன பண்ணணும், 2 1 3 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை பெருக்கிட்டு இதை கூட்டணும். 4 2 8, 1 கூட்டினா எவ்வளோ வரும், 9. ஸோ அதே மாதிரி பெருக்கிட்டு இதை கூட்டணும். அப்போ 9 4 கூட்டினா 13. அதே மாதிரி பெருக்கிட்டு இந்த 9 கூட்டணும். ஓகேவா, 13 3 பேருக்குன்னா 39, 9 கூட்டினா 48. ஓகே, முடிஞ்சு. அப்போ இந்த 3 டேஷ்க்குமே நம்பர் போட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு 3 பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பிளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் எழுதணும். ஓகேவா, 48 மேலே போடணும், 13 கீழே போடணும். அப்போ ஆன்சருக்கு என்ன கரெக்ட், 48/13 தான் கரெக்ட். சப்போஸ் சில கொஸ்டின் வந்து பார்த்தா 3 பிளஸ் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா 13/48 அந்த மாதிரி சம்திங் நான் போடணும். அதாவது இப்படி எடுப்போம், 13/48 முன்னாடி இருந்துச்சுன்னா 48/13 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, எனக்கு 3 பிளஸ்ன்னு வந்ததுனால 48 மேலே வச்சுக்குவேன், 13 கீழே வச்சுக்குவேன். ஆன்சர் 48/13. நெக்ஸ்ட் 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு வழக்கமான அருங்கோணத்தின் பரப்பளவு. சார் அருங்கோணத்துக்கு என்ன சார் ஃபார்முலா வரும், அருங்கோணத்தின் பரப்பளவு 3√3/2 இன்ட்டு a². இதுதான் அருங்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா, 6 பக்கங்கள் கொண்டது என்னது, அருங்கோணம். ஓகே, இப்போ 3√3/2 இன்ட்டு a². அப்ப பக்க மதிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்ப 3√3 வகுத்தல் 2 என்ன பண்ணும், 6 ஸ்கொயர் பண்ணும். ஏன்னா a² இல்ல, 6 ஸ்கொயர் பண்ண வரும் 36. 4 2 இங்க 18 36, 18 3 இருக்குன்னா 54√3. அப்ப ஆன்சர் வரும் 54√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, 3√3/2 இன்ட்டு a². நெக்ஸ்ட் x மைனஸ் 1/x = 3 என்றால் x⁴ பிளஸ் 1/x4 மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் கவனிங்க, இப்போ x மைனஸ் 1/x மதிப்பு எவ்வளோ, 3. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா x² பிளஸ் 1/x² தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ xலேருந்து x² கண்டுபிடிக்க போறேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் பார்க்க போறோம்னா xலேருந்து x², அப்போ xலேருந்து x² என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணுமா. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணிட்டு
அதோட என்ன பண்ணுவேன்னா 2 கூட்டுவேன். ஓகேவா? இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு இங்க மைனஸ் இருந்தா +2, பிளஸ் இருந்தா -2. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 கூட்டினா எவ்வளவு வரும்? 11. இங்க திரும்ப என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து x⁴ போகணும் அப்படின்னா x⁴ போகணும் அப்படின்னா இந்த நம்பரை திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டு 2 கூட்டுவேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 11 ஸ்கொயர் பண்ணா 121, 2 கூட்டினா 123. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 3. அப்போ x² எவ்வளோ வரும்னா 3 ஸ்கொயர் பண்ணிட்டு 2 கூட்டணும். அப்போ எவ்வளோ வரும்? 11. அப்போ x²லேருந்து x⁴. அப்போ இது 11 ஸ்கொயர் பண்ணிட்டு 2 கூட்டணும். எவ்வளோ வரும்? 123. ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஆன்சர் வந்து 123. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 8 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 200 ஆண்களால் ஒரு கால்வாயை தோண்ட முடியும் என்றால் 300 ஆண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து கால்வாய் தோன்ற எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மணி, நாட்கள், ஆட்கள் ஸோ வந்தாலே 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே கலப்பு மாறல் தான். ஆள் 1, நாள் 1, மணி 1, வேலை 1 சொல்லணும் அதே தான். ஃபர்ஸ்ட் ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க? 200 பேர், 6 நாட்கள், 8 மணி நேரம். அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்றாங்க? 300 ஆண்கள் இருக்காங்க, 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ எத்தனை நாள் தோண்ட முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆட்கள், நாட்கள், மணி. இங்க ஆட்கள், மணி, நாட்கள். ஓகே. இப்போ அப்படியே அடிக்கலாம். 2 0க்கு 2 0. இந்த 6க்கு இந்த 6. அடுத்து 3 வச்சு அடிக்க முடியாது. அப்படின்னா 2 8 இருக்குன்னா 16/3. ஓகே எக்ஸ். இப்போ இதை அடிச்சோம்னா 5 1/3. அப்போ 5 1/3 நாட்கள். ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த கலப்பு மாற்றல் மெத்தட் ஆல் 1, நாள் 1, மணி 1 வகுத்தல் வேலை 1 சமம் ஆல் 2, நாள் 2, மணி 2 வகுத்தல் வேலை 2 இந்த ஃபார்முலா பயன்படுத்தின போதும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர். இதில் வந்து வேலை கொடுக்கறதுனால கீழே எந்த மதிவும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தயாராகிட்டுன்னா இன்னும் உங்களுடைய படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்கள் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஸோ நாட்கள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மைண்ட் செட் வந்துடாங்க. நாட்கள் நல்லாவே இருக்குது. இருக்கக்கூடிய நாட்களை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஸோ ஒவ்வொரு நாட்களும் நம்ம மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ படிப்பு மட்டுமே முக்கியம் சொல்ல முடியாது, ப்ராக்டிஸ் மட்டும் முக்கியம் சொல்ல முடியாது. ரெண்டுமே முக்கியம் தான். படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாமா. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.